அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வந்து என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம் கொல்லையில். இது எங்கள் அம்மா வீடு. எங்கள் அம்மா வந்து நிறையா செடிலாம் வச்சுருக்காங்க. அவங்க என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து லெமன் செடி. இதில் நிறையா லெமன் காய்ச்சிருக்கு. இப்போ வேறு நோன்பு வேறு வருதா, அப்போல்லாம் வந்து சுத்தமாக லெமனே இருக்காது. சரி, அதனால் இதை அப்படியே ஒரு வாட்டி ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு நம்ம லெமனெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லெமனையும் பறிச்சிட்டோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து காயாக சின்னதாகவே இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பெருசாக உள்ளதை மட்டும் பறித்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த செடி போட்டாலுமே சீக்கிரமாகவே வந்துடும். என்ன ஒரு செடி போட்டாலும் சரி, விதை போட்டாலும் சரி, எல்லாமே சீக்கிரம் வந்துடும் இந்த மண்ணுக்கு. ஆனால் வந்து என் மாமியார் வீட்டு சைட்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வராதுங்க. ஆனால் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பூச்செடிலாம் வச்சு பூலாம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சுத்தமாக வரவே வராது. எங்கள் மாமியார் வீட்டு சைட்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே துளுத்தே வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வர வைப்போமே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லாம் நிறையா கனகாம்பரம் செடி இருக்கும் முன்னாடிலாம். இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு, எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டாங்க. இந்த சைட்லாம் கனகாம்பரம் வச்சுருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து மாடியில் வந்து செடி வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து கீழே தண்ணி இறங்குதுன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்தாச்சு. இது வந்து செரி பழம். இது சரியான புளிப்பு. பார்க்க வந்து பழுத்த மாதிரி இருக்குது, ஆனால் சாப்பிட்டா சரியான புளிப்பு புளிச்சிச்சு. ஆனால் நிறையா பூ வச்சுருக்கு பாருங்களேன். இப்போ தான் வைக்கிது ஒன்று ஒன்றா. அப்புறம் வந்து இது ஒரு மாங்காய் செடி வச்சுருக்காங்க, மாஞ்செடி. அதுக்கு பக்கத்துலேயே வந்து மரம் இருக்குது, மாமரம். அதில் வந்து அது ஹைப்ரிட்டு தான் அந்த மரம் வந்து. அதில் வந்து நின்றுக்கிட்டே நம்ம மாங்காய் பறிக்கலாம். இந்த இருக்குது பாருங்க, இது வந்து ஹைப்ரிட்டு தான். இதில் நம்ம நின்றுக்கிட்டே மாங்காய் பறிச்சிக்கலாம். அப்புறம் வந்து எனக்கு இந்த செடி என்ன செடின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்ன செடின்னு தெரியல. அப்புறம் வந்து பாவக்காய் செடி வச்சுருக்காங்க, அத்திப்பழம் செடி வச்சுருக்காங்க. அத்திப்பழம் செடி வந்து நான் எடுக்கல, இந்த செடி பக்கத்தில் தான் இருக்குது. அது வந்து ஹைப்ரிட்டு தான். ஆனால் அதில் வந்து காயும் கிடையாது, இலையும் கிடையாது. எப்போவாச்சும் வந்து 1 2 அந்த மாதிரி வைக்கும் அத்திப்பழம். இது வந்து என்ன செடின்னு தெரியல. பூ வச்சுருக்கானா நிறையா. இது என்ன செடின்னு எனக்கு சரியாக தெரியல. இது வந்து பாவக்காய் செடி. இப்போ தான் கொஞ்சம் துளுத்து வந்திருக்கு. அப்புறம் வந்து இதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடி இருக்குது. அது இப்போ தான் வளர்ந்து வருது. அதை வந்து கோழி வைக்கவே விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. இது வந்து மருதாணி செடி. இது நல்லா சிவக்கும். நம்ம எதுவுமே வச்சு அரைக்கணும்னே தேவையில்ல. அப்புறம் வந்து இது ஒரு ரோஸ் செடி. அப்புறம் இது ஒரு ரோஸ் செடி. இங்கே வந்து எங்கள் அம்மா முன்னாடிலாம் வந்து மல்லிகைப்பூ செடிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஆனால் அதிலெல்லாம் பாம்பு வருதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. இது வந்து பிரியாணி இலை, பட்டை இருக்குல்ல அந்த இலை. இதே மாதிரி இன்னொரு செடியும் இருக்குது, பிரியாணி இலை. வேணும்னா இதுலேருந்து பறிச்சுப்போம். அப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கு செடி. இப்போ தான் கொஞ்சம் துளுத்து வருது உருளைக்கிழங்கு செடி. இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த இடத்துல வந்து ஆப்பிள் மரம் இருக்கும். ஆப்பிள்னால் வந்து இது பேரிக்காய் மாதிரி ஒரு ஆப்பிள் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த இது தான் இங்கே காய்க்கும். அதை எடுத்துட்டாங்க, ஏன்னா எப்போவாச்சும் தான் அது காய்க்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். நானும் இந்த செடியை வந்து நிறையா மாடியிலலாம் வச்சுருக்கேங்க. இந்த இருக்குது பாருங்கள், இது ஆப்பிள் செடி தான், வெட்டிட்டாங்க. இப்போ கொஞ்சம் துளுத்து வருது. இது வந்து பம்பளி மாஸு. இதில் எப்போதுமே காய் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நாங்கள் யாருமே அதை சாப்பிடவே மாட்டோம், ஏன்னா அது ரொம்ப புளிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து பட்டை செடி தான். அவ்வளோதான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற செடிலாம். ஆனால் பின்னாடி பக்கம் இன்னும் நிறையா செடிலாம் இருக்குது, அதெல்லாம் எடுக்க முடியல. டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும் வீட்டுக்குன்னு. நாங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு வாட்டி போனால் இன்னும் நிறையா செடிலாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து நாங்கள் வந்து என் மாமியார் வீட்டு சைடும் என்னென்ன செடி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். அங்கே வந்து அதிகமாக செடிலாம் கிடையாது, மரமாக தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த செடியெல்லாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சேனல் வச்சுருந்தோம், ஆனால் இப்போ அதில் நாங்கள் வீடியோ போடுறதில்ல.
அப்புறம் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.